இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் VMS முஸ்தபா அவர்கள். வணக்கம் சார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு மத்திய அரசு சிறப்பு பாதுகாப்பு கொடுத்தது பற்றி வன்னிய அரசு பேசினது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுத்துனுச்சு. கூடவே அந்த அரங்கத்துல நீங்களும் இருந்தீங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரபலமான ஒரு ஊடகத்தில் வன்னிய அரசு அவர்கள் பல நேயர்கள் பார்க்கக்கூடிய பொதுமக்கள் பார்க்கக்கூடிய ஊடகத்தில் போகிற போக்கில் வன்னிய அரசு பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு பார்ட்டியில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவர், விடுதலை சிறுத்தை பார்ட்டியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் ஊடகத்தில் பேசக்கூடியவர் பார்த்திங்கன்னா வைப்பிரிவு பாதுகாப்புக்கு விஜய் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்துருக்கிறாரு. அந்த கடிதம் முஸ்லிம்களால் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி ஒரு கேவலமான வார்த்தையை, ஒரு நாகரிகம் இல்லாத வார்த்தையை அவர் ஒரு ஊடகத்தை எடுத்து வைக்கும் போது நாங்கள் என்ன கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கான ஆதாரத்தை நீங்கள் காட்டாமல் போகிறது ஒருபோதும் அது சரியாக இருக்காது. நீங்கள் அதுக்கு ஆதாரத்தை காட்டணும். அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை காட்டாமையே அவர் அதுக்கு கடந்து போகிறார். திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, அதில் அது லெட்டர் கேட்டதுக்கே ஆதாரம் கிடையாது. அவர்கள் பார்த்தீங்கன்னா உள்துறை தமிழ்நாட்டில் அவருக்கு பாதுகாப்பு தேவை என்ற அடிப்படையில் அது ஐபிக்கு போய் ஐபியிலேருந்து ஹோம் டிபார்ட்மெண்ட் பாதுகாப்பு கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் 79 பேருக்கு பாதுகாப்பில் அதுக்கு அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் விஜய் மீது கோபம் உண்டாக வேண்டும், இஸ்லாமியர்கள் விஜய்க்கு வாக்களிக்க கூடாது, இஸ்லாமியர்கள் விஜய் மோசமான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்று வன்னிய அரசுக்கு திமுக ஒரு அஜெண்டா கொடுத்திருக்கு. அந்த அசைன்மெண்ட் அபாண்டமா இருக்கு. வன்னிய அரசு திமுக அப்புறம் வன்னிய அரசு யோகியதா இருந்தா, அருகதையா இருந்தா, வன்னிய அரசு மானமா இருந்தா, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட ஆளா இருந்தா அவர் பாத்தீங்கன்னா ஆதாரத்தை வெளியிட்டு வன்னிய அரசு ஒரு சமுதாயத்தை தாக்கலையா? ஒரு சமுதாயத்தை தீவிரவாதின்னு சொல்லுங்க வன்னிய அரசு, மானம் கட்ட வன்னிய அரசு, அறிவில்லாத வன்னிய அரசு. ஏங்க நான் என்ன கேக்குறேங்க, வன்னிய அரசு அவ்வளவு யோகியா பேசினார்ல, ஆதாரம் இருக்குன்னு சொன்னார்ல. ஒரு சமுதாயம், ஒரு இஸ்லாமிய சமுதாயத்து விஜயை தாக்க இருக்குதுன்னு சொல்லி போற போக்குல வாங்கின காசுக்கு அதிகமா கூறீங்களே, வெக்கம் இல்லாம நான் கேக்குறேன். நீங்க ஆதாரத்தை காட்டுங்க. இவ்வளவு கேக்குறோம்ல, இவ்வளவு வார்த்தை நான் பதிவு செய்யறேன்ல, நீங்க உண்மையாகவே நியாயவானா இருந்தா திருமாவளவன் ஒரு நல்ல தலைவருங்க. அந்த தலைவருக்கீழ நீங்க செயல்படுறீங்க. நீங்க என்ன காசு வாங்குறீங்க? திமுக காசு வாங்கிட்டு பேசுறீங்களா? திமுக காசு வாங்கிட்டு பேசுன மாதிரி ஒரு இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு கற்பழிக்கிறான்னு சொன்னா வன்னிய அரசு மேல உண்மையாகவே வழக்கு பதிவு செய்யணும்.